ஐபியை மீறி ஆளணும் அதிகார ஆசையில் தனி சாம்ராஜ்யம் உருவாக்கும் சக்கரபாணி. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒட்டன்சத்திரம், பழனி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து பழனி மாவட்டமாக உருவாக்கி மாவட்டத்தில் தனி ஆவர்த்தனம் செய்ய அமைச்சர் சக்கரபாணி திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே பழனி மாவட்டத்தை புதிதாக உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறுகின்றனர். இது திமுகவில் இருக்கும் சில அமைச்சர்களை வீக்காக்க சக்கரபாணி பக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த வேளையில் இறங்கியுள்ளதாக திமுகவினரை தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் புதிய மாவட்டமாக பழனி உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டம் என்றால் அது திண்டுக்கல் தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், நத்தம், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், பழனி, ஆத்தூர், நிலக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. பழனியை பொறுத்தவரை விவசாயமே பிரதானமாக இருக்கிறது. வேடச்சந்தூரில் மில் தொழிலும், பழனியில் பழனி கோவில், கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்கள் இருப்பதால் அது மட்டுமே அதிக வருவாய் தரக்கூடிய தாலுகாக்களாக இருக்கிறது. ஆத்தூர், நத்தம், திண்டுக்கல்லை பொறுத்தவரை பெரிய அளவில் தொழில் நிறுவனங்கள் இல்லை. அங்கும் விவசாயம்தான் பிரதானம். இந்த நிலையில் பெரிய மாவட்டமாக இருக்கும் திண்டுக்கல்லை பிரித்து பழனியை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்தில் பழனியை தனி மாவட்டமாக பிரிப்போம் என உறுதியளித்திருந்தனர். பொள்ளாச்சியை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும் என அதிமுக கூறியிருந்தது. பழனியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்கப்படும் என திமுகவும் கூறியிருந்தது. இந்த நிலையில் பழனி, மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, ஒட்டன்சத்திரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு பழனி மாவட்டம் உருவாக்க அமைச்சர் சக்கரபாணி முயற்சி செய்து வருகிறார் என்கின்றனர் திமுகவினர். பின்னணியில் அவரது அதிகார ஆசை இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட திமுகவில் மூத்த அமைச்சரான ஐ. பெரியசாமியும் அவரது மகன் செந்தில்குமாரும் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார்கள். ஐ. பெரியசாமியை மீறி அங்கு சக்கரபாணியால் பெரிதாக எதையும் செய்துவிட முடியாது. அதனால் பழனியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டத்தை உருவாக்கினால் மாவட்ட அமைச்சராகத்தான் மட்டுமே அதிகாரத்துடன் வலம் வரலாம் என நினைக்கிறார் சக்கரபாணி. கலைஞர் இருக்கும் போதும் சரி, ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி, ஐ. பெரியசாமிக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. காரணம், கட்சியினர் மத்தியில் செல்வாக்கு மட்டுமல்லாது தலைமையிடமும் செல்வாக்கு கொண்டவர். அவர் தற்போது துணை பொதுச் செயலாளராக இருக்கும் நிலையில் பழனி மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஐ. பி. செந்தில்குமாரும் சக்கரபாணியும் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். ஆனால் ஐ. பெரியசாமியை மீறி அமைச்சராக இருந்தாலும் சக்கரபாணியால் அரசியல் செய்ய முடியவில்லை. இதனால் பழனியை தனி மாவட்டமாக உருவாக்கி அந்த மாவட்டத்தின் அமைச்சராக அதிகாரம் செலுத்தலாம் என்பது சக்கரபாணியின் திட்டம் என்கின்றனர் திமுக உடன்பிறப்புகள். ஆனால் மடத்துக்குளம், உடுமலை ஆகிய கொங்கு பகுதிகளை தென் மாவட்ட வாழ்வியல் கொண்ட பழனியோடு இணைப்பது அப்பகுதி மக்களை வெகுவாக கவரவில்லை. இதனால் இதற்கு எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் தனது விசுவாசியான ஈஸ்வரசாமியை பொள்ளாச்சி தொகுதியில் நிற்க வைத்து அவரை ஜெயிக்கவும் வைத்தார் சக்கரபாணி. அதேபோல் 2026 தற்போது அதிமுக வசமுள்ள மடத்துக்குளம், உடுமலை தொகுதிகளை திமுகவுக்கு வசமாக்கி காட்டுகிறேன் என்ற தலைமையில் சொல்லித்தான் பழனி மாவட்ட பிரிப்புக்கு சக்கரபாணி அடிப்போட்டதாக சொல்கிறார்கள். பழனி மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தின் 2 தொகுதிகள் சேர்க்கப்படலாம் என்ற செய்தியை திருப்பூர் மாவட்ட திமுக செயலாளர்களும் அமைச்சர் மு. பெ. சாமிநாதனும் அவ்வளவாய் ரசிக்கவில்லை என்கிறார்கள். தங்களுக்கான ஆளுகை எல்லை குறைந்து போகும் என்பது இவர்களது கவலையாக உள்ளது. அதேபோல் அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பிலும் இந்த பிரிவினையை விரும்பவில்லை என்கிறார்கள். ஆனால் மடத்துக்குளம், உடுமலை தொகுதிகளில் உள்ள சக்கரபாணியின் ஆதரவாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர் கனவில் புதிய மாவட்டம் உருவாக்கியே தீரணும் என வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அதேபோல மடத்துக்குளம், உடுமலை பகுதிகளிலும் சக்கரபாணிக்கு திமுகவில் திடீர் ஆதரவாளர்கள் உருவாகி மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகிறார்களாம். இந்த நிலையில் பொள்ளாச்சியை தலைநகரமாக கொண்டு மடத்துக்குளம், உடுமலை ஆகிய பகுதிகளை இணைத்து புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என அதிமுக கூறி வருகிறது. இதற்காக பொள்ளாச்சி ஜெயராமன் கடிதமும் அளித்திருக்கிறார். இப்படியாக பழனி மாவட்டத்தை சுற்றி பல்வேறு அரசியல் போட்டிகளும் உள்ளடி வேலைகளும் நடைபெற்று வருகிறது. எனவே பழனியை பிரிப்பதாக இருந்தால் ஒட்டன்சத்திரம், பழனி, வேடச்சந்தூர் ஆகிய பகுதிகளை கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கலாம் என்கின்றனர் திண்டுக்கல் வாசிகள். அமைச்சர் சக்கரபாணி அரசியல் லாபத்திற்காக தனக்கான செல்வாக்கை பலப்படுத்த கோஷ்டியை உருவாக்கி அரசியல் செய்ய உள்ளுக்குள் இப்படி ஒரு திட்டம் இருப்பது கூட தவறில்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தில் வரும் மடத்துக்குளத்தையும் உடுமலையையும் தென் மாவட்ட வாழ்வியல் சாயலாக கொண்ட பழனி, ஒட்டன்சத்திரம் தொகுதிகளையும் உள்ளடக்கி புதிய மாவட்டத்தை உருவாக்குவது சிக்கலை உண்டாக்கும் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள்.